தரிசனம் ஆலய தரிசனம். ஆலய தரிசனம் ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயம், ஈஸ்வரன் கோவில் தெரு, மேற்கு மாம்பலம், சென்னை. தியாகராய நகர் பேருந்து நிலையத்திலிருந்து செல்லும் போது வலதுபுறம் மேட்லி சாலை பாலத்தின் முடிவில் அமைந்துள்ளது இந்த கோயில். அயோத்தியா மண்டபத்திலிருந்து சுமார் 800 மீட்டர் தொலைவிலும், அசோக் பில்லரிலிருந்து 2 கிலோமீட்டர், சைதாப்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர், மாம்பலம் ரயில் நிலையத்திலிருந்து 600 மீட்டரில் அமைந்துள்ளது இந்த மிகப்பெரிய சிவாலயம். 7 நிலை ராஜகோபுரம், தெற்கில் 3 நிலை கோபுரமும் கொண்ட கோயில். ஆலய நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றால் கொடிமரம் மற்றும் நந்தி தேவர் பலிபீடம் ஆகியவை காணப்படுகிறது. வாரணாசியில் உள்ள விஸ்வநாதர் கோயிலின் நினைவாக இக்கோயில் அழைக்கப்படுகிறது. இந்த கோயில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. இப்பகுதியில் மகா வில்வ மரங்கள் இருந்ததால் மாம்பலம் என்று பெயர் பெற்றதாக நம்பப்படுகிறது. அவை நாளடைவில் மாவிலமாகவும் பின்னர் மாம்பலமாகவும் மாறியிருக்கலாம். பழங்காலத்தில் இது மயில் மேல் அம்பலம், அதாவது மயிலைக்கு மேற்கே அமைந்துள்ள இடம் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் அது மேல் அம்பலம் என மாறியது. அதற்கு பிறகு மேல் என்பது மேற்காகவும் அம்பலம் என்பது மாம்பலமாகவும் மாறியது. கால மாற்றத்தால் பெயர் மருவி தற்போது மேற்கு மாம்பலம் என்று அழைக்கப்படுகிறது. மகா வில்வத்தின் அடியில் சுயம்புவாக தோன்றியவர் சுவாமி. மகா வில்வத்தில் சுயம்பு லிங்கம் தோன்றிய போது மக்கள் அதற்கு கோயில் எழுப்பினர். இத்திருக்கோயில் விஜயநகர பேரரசின் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். நாயக்க மன்னன் ஒருவன் காசியில் வழிபட்ட பிறகு அவனது கனவில் கடவுள் தோன்றி அவனிடம் கோயில் கட்ட சொன்னார். அதன்படி தென்காசியில் காசி விஸ்வநாதர் கோயில் கட்டப்பட்டது. சென்னையில் உள்ள மாம்பலத்தில் உள்ள இந்த கோயிலும் இதே காலத்தில் நாயக்க மன்னனால் கட்டப்பட்டது என்று ஸ்தல புராணம் கூறுகிறது. பூமியில் 6 அடி உயரத்தில் மகா பீடத்தில் மேல் சுவாமி கிழக்கு நோக்கி லிங்க திருமேனியில் காட்சி அளிக்கிறார். தெற்கு நோக்கி
அம்பாள் ஸ்ரீ காசி விசாலாட்சி நின்ற திருக்கோலத்தில் 4 திருக்கரங்களுடன் பாசம், அங்குசம், அபயம், வரதம் ஆகிய முத்திரைகளுடன் சுவாமியை நோக்கியவாறு காட்சியளிக்கிறார். அம்பாளுக்கு முன்பாக ஜயா, விஜயா ஆகிய துவார பாலகியரும் அம்பாளின் வாகனமான சிம்மமும் பலிபீடமும் காட்சி தருகிறது. உற்சவராகிய சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அலங்காரத்தில் காட்சி தருகிறார்கள்.
மகா கௌரி சமேத சோமஸ்கந்த மூர்த்தி. மனோன்மணி அம்பாள் சமேத சந்திரசேகரர், கமலாம்பாள் சமேத தியாகராஜர், ஸ்ரீ அன்னபூரணி சமேத பிச்சாடனர், ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் பிரதோஷ நாயனார் ஆகியோர் காட்சி தருகிறார்கள். வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர், அருள்மிகு ஸ்ரீ சண்முகர், அஸ்தராயர், 63 நாயன்மார்கள், தொகை அடிகளார் மற்றும் அருளாளர்கள் ஆகியவரும், ஸ்ரீ கால பைரவர், நவக்கிரக மண்டபம் ஆகியவையும் இந்த ஆலயத்தில் அருள் புரியும் தெய்வங்களாக அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் சிறப்பாக தீர்த்தவாரி குளம் ஆலயத்தின் உள்ளே அமைந்துள்ளது. அதுபோல 8 திக்குகளிலும் பலிபீடம் அமைந்திருப்பது சிறப்பான ஒன்று. இந்த ஊரின் காரண பெயரான மகா வில்வ மரம் தல விருட்சமாக மிக பழமை வாய்ந்த மரமாக ஆலயத்தின் உள்ளே அமைந்துள்ளது. கோயிலுக்கு உள்ளே கோமடம், அதன் அருகே யாகசாலை மண்டபம் அமைந்துள்ளது. சிவாலயத்தில் நடைபெறும் எல்லாவிதமான சிறப்பு நாட்களும் இந்த ஆலயத்தில் மிக விமர்சையாக நடைபெறும். மாதாந்திர உற்சவங்களாக ஸ்ரீ சங்கடஹர சதுர்த்தி, பஞ்சமியில் அம்பாளுக்கு சிறப்பு பூஜை, சஷ்டி அன்று முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜை, பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி, பிரதோஷ நாள் அன்று சுவாமிக்கும் நந்திக்கும் சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் நடைபெற்று பிரதோஷ நாயனார் ஆலயத்தின் உள்புறப்பாடு நடைபெறும். அதில் சுமார் 1000 பக்தர்களுக்கு மேலாக கலந்து கொள்வார்கள். அமாவாசை, பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மாதாந்திர கிருத்திகை, வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அபிஷேகம், பூஜைகள், அலங்காரம் நடைபெற்று ஆலய புறப்பாடு நடைபெறும். அப்பர், ஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர் மற்றும் 63 நாயன்மார்களுக்கு குரு பூஜை அன்று சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெறும். குறிப்பாக வருடத்தில் 6 முறை நடராஜர் அபிஷேகம் நடைபெறும். சித்திரை திருவோணம், ஆனி உத்திரம், ஆவணி சதுர்தசி, புரட்டாசி சதுர்தசி, மார்கழி திருவாதிரை, மாசி சதுர்தசி ஆகியவை சிறப்பு நாட்களாகும். பங்குனி மாதம் பங்குனி பிரம்மோற்சவ திருவிழா 10 நாட்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பங்குனி மாதம் கிருத்திகை மற்றும் பஞ்சமி திதியன்று தொடங்கி உத்திர நட்சத்திரம் அன்று பூர்த்தியாகும். அன்று திருக்கல்யாணம் மிக விமர்சையாக நடைபெறுகிறது. கிராம தேவதை பூஜையிலிருந்து ஆரம்பித்து விடையாற்றி உற்சவம் வரை நடைபெறும் 14 நாட்கள் திருவிழாவாக இந்த வைபவம் அமையப்பெறும். முதல் நாள் கொடியேற்றம் தொடங்கி 10ஆம் நாள் தீர்த்தவாரி மற்றும் திருக்கல்யாணம் அன்று பூர்த்தியாகும். சுவாமி தினமும் விதவிதமான வாகனத்தில் காட்சி தருகிறார். முதல் நாள் மாவடி சேவை தொடங்கி சூரிய பிரபை, சந்திர பிரபை, அதிகார நந்தி, பூத வாகனம், நாக வாகனம், ரிஷப வாகனம், யானை வாகனம் ஆகிய அலங்காரத்தில் சுவாமி அருள் புரிவார். 7ஆம் நாள் பிரம்மாண்டமான திருத்தேர் பவனி நடைபெறும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஒன்றிணைந்து தேர் உற்சவம் நடைபெறும். இந்த உற்சவத்தில் 5000 முதல் 10,000 பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் திருவிழாவை காண வருவார்கள். சித்ரா பௌர்ணமி அன்று அம்பாள் விசாலாட்சி புறப்பாடு, வைகாசி விசாகத்தில் ஷண்முகநாதர் புறப்பாடு, ஆனி உத்திரமன்று நடராஜருக்கு 36 திரவியம் கொண்ட சிறப்பு அபிஷேகம், ஆடி மாதம் பூரமன்று அம்பாளுக்கு லட்சார்ச்சனை மற்றும் சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெறும். ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரம் அன்று மாபெரும் அன்னாபிஷேகம்,
1000 பக்தர்களுக்கு மேல் அன்னப்பிரசாதம் வழங்குதல். கார்த்திகையில் 3 சோமவாரத்தில் 1008 சங்காபிஷேகம் நடைபெறும். மற்றும் கார்த்திகை அன்று கார்த்திகை தீபம் மற்றும் லட்ச தீபம் ஆகியவை நடைபெற்று வருகிறது. மார்கழி திருவாதிரை அன்று வெள்ளை சாத்துப்படி மற்றும் தங்க விமானத்தில் சுவாமி வீதி உலா நடைபெறும். தைப்பூசம் அன்று ஸ்ரீ சுப்பிரமணியர் உற்சவம், தை வெள்ளியன்று சிறப்பு அபிஷேகம், மாசி சிவராத்திரி திருவிழா 3 நாட்கள் நடைபெறும். அன்று 6 கால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 1008 குடம் பால் அபிஷேகம், இளநீர், பன்னீர், விபூதி, சந்தனம் மற்றும் 16 வகை திரவியங்கள் ஆகியவற்றோடு 25,000 பக்தர்களுக்கு மேல் அன்னதான பிரசாதம் வழங்கப்படுகிறது. புரட்டாசி நவராத்திரி உற்சவம் 9 நாள் மிகச் சிறப்பாக அம்பாளுக்கு நடைபெறும். 10ஆம் நாள் விஜயதசமி அன்று பாரிவேட்டை உற்சவம் நடைபெறும். சுவாமி அம்பாள் பாரிவேட்டை செல்லும் காட்சி மிகச் சிறப்பாக இருக்கும். அன்று வீதி உலா நடைபெறும். மிகச் சிறப்பான ஒரு சிவாலயத்தை தரிசனம் செய்த மன நிறைவு ஏற்படுகிறது. சென்னையின் மையப்பகுதியில் பேருந்து நிலையத்திற்கு அருகிலும் ரயில்வே நிலையத்திற்கு அருகிலும் அமைந்து அருள் புரியும் மேற்கு மாம்பலம் அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயிலை வாழ்வில் ஒரு நாளேனும் சென்று வணங்கி தரிசித்து வர வேண்டும். பக்தர்கள் கேட்கும் வரத்தை கேட்டவாறு கொடுத்து நிறைவேற்றி அருள் செய்பவர்கள் ஸ்ரீ காசி விசாலாட்சி, ஸ்ரீ காசி விஸ்வநாதர் என்பதில் சந்தேகத்திற்கே இடமில்லை. இது இங்கு வரும் பக்தர்கள் கொண்ட நம்பிக்கை. மற்ற பற்று எனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன், கற்றவர் தொழுது ஏத்தும் சீர்கரை ஊரில் பாண்டிக் கொடிமுடி நற்றவா, உனை நான் மறக்கினும் சொல்லும் நா நமச்சிவாயவே. ஆலய தரிசனம் காண்போம். மேற்கு மாம்பலத்தில் அருள் புரியும் காசி விசாலாட்சி விஸ்வநாதர் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.